இணையத்த திணறடிக்கிற மாலை போட்ட போட்டோஸ். தமிழக சினிமா வட்டாரத்த மட்டும் கிடையாது, அரசியல் களத்தையும் பல்வேறு புயல்கள உருவாக்கி இருக்கு கல்யாணம் தொடர்பான சம்பவங்கள். அந்த வகையில நடிகர் விஷால், மாதம்பட்டி ரங்கராஜ், பாமக நிறுவனர் ராமதாஸ் ரகசியம் காத்த 2வது மனைவி மாதிரியான தகவல்கள் சமீப காலமா உலா வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தமிழ் சினிமாவோட பிரபல நடிகர் விஷால், செல்லமே, சண்டைக்கோழி மாதிரியான படங்கள் மூலமா ரசிகர்கள வெகுவா கவர்ந்தாரு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பல்வேறு வதந்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. குறிப்பா நடிகை வரலட்சுமி சரத்குமார் கூட நெருக்கமான உறவு இருந்ததா 2010கள்ல வதந்திகள் பரவுச்சு. அடுத்ததா விஷாலோட படம் மார்க் ஆண்டனில நடிச்ச அபிநயா கூட அவருக்கு காதல் உறவு இருக்கிறதா வதந்திகள் பரவுச்சு. அடுத்து விஷாலோட பாண்டிய நாடு படத்துல நடிச்ச லக்ஷ்மி மேனன் கூட அவருக்கு உறவு இருக்கிறதாவும் வதந்தி வந்துச்சு. இந்த மாதிரி பல தகவல்கள் பரவன நிலையில அனிஷா அல்லா ரெட்டி கூட 2019வது வருஷம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. தெலுங்கு நடிகையான அனிஷா அல்லா ரெட்டி கூட விஷாலோட நிச்சயதார்த்தம் நடந்ததா 2019வது வருஷம் புகைப்படங்களை வெளியிட்டு அறிவிச்சாரு. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பிளஷ் ஹோட்டல்ல நெருங்கின குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. கல்யாணம் அக்டோபர்ல நடக்கும் அப்படின்னு திட்டம் போடப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு நிறுத்தப்பட்டுருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உறுதியா தெரியல. இந்த நிலையில தான் இப்போ நடிகை சாய் தன்சிகா கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. யோகிடா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுல தங்களோட காதல 2 பேரும் அறிவிச்சாங்க. இந்த நிலையில சென்னையில நெருங்கின குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கராஜ். அப்பாவோட சமையல் தொழில தொடர்ந்து பிரபலங்களோட வீட்டு விழாக்கள், திருமணங்கள், பட வெற்றி விழாக்களுக்கு கேட்டரிங் சேவை செய்யறவரு. மெஹந்தி சர்க்கஸ், பெண்குயின் மாதிரியான படங்கள்ல நடிச்சு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருக்காரு. ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் மனைவி ஸ்ருதி, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இந்த நிலையில தான் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டலா கடந்த ஜூலை மாசம் சமூக வலைதளத்துல ரங்கராஜ் கூட நடந்த கல்யாண நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அடுத்ததா தான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி அதிர்ச்சியை உருவாக்குனாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் மேல போலீஸ்ல புகார் கொடுத்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. தன்னோட முதல் மனைவி ஸ்ருதி கூட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா சொல்லி தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும், இப்போ 6-7 மாசம் கர்ப்பமா தான் இருக்கிறதாவும், அந்த குழந்தைக்கு ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்னும் அவரு பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னும் புகார் குடுத்திருக்காங்க. என்னோட கணவர் ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாரு. என்னோட வயித்துல வளரக்கூடிய குழந்தைக்கு அவர்தான் அப்பா. எனக்கும் என்னோட குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாமக நிறுவனர் ராமதாஸோட 50வது திருமண நாள் கொண்டாட்டம் தான் அரசியல் வட்டாரத்தையே பரபரப்பாக்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ச. ராமதாஸ் சரஸ்வதி அம்மையார 1965வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போன ஜூன் 24, 2025 அன்னைக்கு 60வது வயசு ஒட்டி திருமண நாள தைலாபுரம் தோட்டத்துல கொண்டாடினாங்க. ராமதாஸ் அப்புறம் சரஸ்வதி இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, இளைய மகள் கவிதா, அப்புறம் மகன் அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத வகையில போன வாரம் மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில சுசீலா கூட தன்னோட 50வது திருமண நாளை கொண்டாடி இருக்காரு ராமதாஸ். ராமதாஸுக்கு 2வது மனைவி இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் புருவத்தை உயர்த்த தொடங்கியிருக்காங்க. 50 ஆண்டு கால ரகசியத்தை உடைச்சிருக்காரு ராமதாஸ். இந்த நிலையில யார் இந்த சுசீலா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திண்டிவனம் நகரத்துக்குள்ள ராமதாஸ் சின்ன கிளினிக் வச்சிருந்தப்போ சுசீலா நர்ஸா 50 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாங்க. சுசீலா கூட ராமதாஸ் உறவில் இருந்தது அவங்களோட நெருங்கின வட்டாரத்தினர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையால இந்த விஷயம் வெளியே கசியாம இருந்துட்டு வந்தது. இந்த நிலையில சுசீலா தன்னோட 2வது மனைவி அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு ராமதாஸ்.